இந்த பையனோட செருப்பு ரோட்ல நடந்து போறப்ப அருந்து போயிருக்கும். அப்பன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு செருப்பு கிடைக்குது. அது புதுசாவும் இருக்கு. அடுத்த செருப்பை பார்த்தா அது லைட்டா பிஞ்சு இருக்கு. ஆனா அவன் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடறான். அடுத்த நாள் எடுத்து அந்த செருப்பையே பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கான். உடனே செருப்பு கடைக்கு போயிட்டு எவ்வளவு ஆகும்னு கேட்கறான். அவங்களும் 10 ரூபான்னு சொல்றாங்க. அவனு 10 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்பதான் அவங்க அம்மாட்ட வந்துட்டு, அம்மா எனக்கு 10 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? நான் சாப்பாடுக்கு இங்க வழி இல்லாம இருக்கேன், உனக்கு 10 ரூபாய் வேணுமா, ஒழுங்கா எந்திரிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இப்ப அவன் வச்சிருக்க அந்த பிஞ்ச செருப்பை தான் வச்சு போட்டுட்டே இருக்கான். ஆனா நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா பண்ணலாம், எப்படிடா 10 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் உடம்பு சரியில்லாத மாதிரி அவங்க அம்மாட்ட ஒரு ஆக்ஷனை போடுறான். அவங்க அம்மாவை நம்பி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தலையெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால முடியல அப்படின்னு சொல்லவுமே அவங்க இந்த 10 ரூபாய் இதை வச்சு மெடிக்கல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. ஆனா இவன் என்ன பண்றா, அந்த 10 ரூபாயை எடுத்துட்டு போய் செருப்பு கடையில கொடுத்து செருப்பு தச்சுட்டு வந்துடுறான். இவன் அந்த செருப்பை போட்டு நல்லா குதிச்சு குதிச்சு விளாண்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு, இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஞாபகம் இருக்குமா, கிஃப்ட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்க அம்மாவும் முழிக்கிறாங்க. அதனால சரி விடுமா, என்கிட்ட ஒரு செருப்பு இருக்கு, நான் கொடுத்துறேன் அப்படின்றா. இப்ப அவன் ஃப்ரெண்டுட்டு போயிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கண்ணை முடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோமே இந்த செருப்பு எடுத்து கொடுக்குறான். ஆனா அவன் ஃப்ரெண்டு அவன் காலில் இருக்கிற செருப்பை பார்த்துட்டு, உனக்கு செருப்பு இல்ல, நீ வச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட நிறைய செருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான்.